மீளாது வேணுமா, இப்படி எல்லாம் சல்லாதி செலுத்த போடணுமா பாடணுமா அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். இதெல்லாம் வானான்ற மாதிரி சொன்னா அவங்களை கொஞ்சம் வேற லிஸ்ட்ல சேர்த்தணும். நான் மிகைப்படுத்தி சொன்னதா நினைக்க வேண்டாம். சைத்தான் வந்து ரொம்ப கதறி கதறி அழுது வந்து ஒரு 2-3 இடம். ஒண்ணு என்னன்னா சூரத்துல் பாத்திஹா உலகத்துக்கு அளவுக்கு சூறா இறங்கினப்ப அவன் அழுதுக்கான், ரொம்ப கதறி கதறி அழுதுருக்கான். ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அன்னைக்கு அழுதுருக்கான். ஏன்னா இனிமேல் இவர் மூலியமா பாவம் எல்லாம் கண்ட்ரோல் ஆயிருக்கேன், நிறைய பேர் நம்ம சொல்றபடி கேட்க மாட்டானே அப்படிங்கிறதுனால அழுதுருக்கலாம், ரொம்ப அழுதுருக்கான். மூணாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இதெல்லாம் தஃசீர்கள்ல வருது. அவன் ரொம்ப கதறி அழுகிறது ஒவ்வொரு வருஷமும் அரஃபா மைதானத்துல ஹஜ்ஜில ஹாஜிகள் கையேந்தி துவா கேட்கும் போது அத்தனை பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறதுனால அந்த டைம்ல அவன் தலையில மண்ணவாரி போட்டுட்டு அழுதுகிட்டே ஓடுவான் இருக்குது. இப்ப ரசூலுல்லாஹ் பிறந்த அன்னைக்கு அழுகிறதுங்கிறது சைத்தானிகளுடைய வேலைன்னு தெரியுது இல்லையா? இந்த மீலாதெல்லாம் வேணுமா, ஏன் இப்படி எல்லாம் செய்யறீங்கன்னு கேட்டா நம்ம வேற லிஸ்ட்ல சேர்க்கணும். அந்த அழுதாறுல பெரியவர் வேற என்ன செய்ய? எங்களுக்கு பிடித்த ஒருவரை, எங்களுடைய வாழ்வோடு ரத்தத்தோடு கடந்த ஒருவரை நாம போடாம வேற யாரும் போடுறது